ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. இப்போ டைம் வந்து ஒரு 4 PM இருக்கும். காலையிலேருந்து பயங்கர வேலைங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது, வீட்டு வேலை செய்யறதுலயே சண்டே எப்படி போகுதுன்னே தெரியாது. வீக் டேஸை விட வீக்கெண்ட் வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிருதுங்க. இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போறோம்னா, மண்டே டு ஃப்ரைடே வந்து நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்குமா. காலையில் எழுந்திரிச்சு சில என்ன சொல்றது ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். லைக் மாவு அரைக்கிறது, சப்பாத்தி பிசைஞ்சு வைக்கிறது. இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஹெல்த்தி பைட்ஸும் பொட்டேட்டோ சிப்ஸும் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு சண்டே ஈவினிங்கில் அடுத்த வாரத்துக்கு வந்து தேவையானதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வந்து இன்னைக்கு ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து எல்லாமே பண்ணுவேன் சமைக்கும் போது. சரி, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். இப்போலாம் வந்து கொஞ்சம் பிஸியாக போகுதுங்க. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு அப்புறம் வந்து சப்பாத்தி மாவு அப்போ பிசைஞ்சு பண்ணுறது, அதெல்லாம் வந்து லேட் ஆகுதா, அதனால முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். மோஸ்ட்லி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிடுறாங்க. நிறைய வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அப்படி ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்க. முடிஞ்சால் வந்து இன்னைக்கே சண்டேவே நான் போஸ்ட் பண்ண பார்க்குறேன், இல்லைனா வந்து டியூஸ்டே தான் வரும். ஸோ அது வந்து ரிலாக்ஸாக பாருங்க. 1-2 டிப்ஸ் இதுலேருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை எடுத்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு 1/2 hour ஆச்சு. லஞ்ச் எல்லாமே முடிச்சாச்சு, பசங்க எல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அது எப்போ முடிக்க போறேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து பொறுமையாக தான் செய்யலாம்னு நினச்சிருக்கேன். ரொம்ப ஹரிபரியாக ரஷ் பண்ணி பண்ணாதான் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. பொறுமையாக அப்படியே ரெஸ்ட் எடுத்து பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிலாக்ஸாக உட்காந்து பாருங்கள். அந்த வீடியோ தான் இது. ஜாப் பற்றி அப்புறம் விசா பற்றி அப்படி இப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்குறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹெல்தி பைட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளர கொஞ்சம் நட்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, அந்தளவுக்கு நிறைய பொருட்கள் வைக்க முடியாது, கொஞ்சம் சின்னது தான். ஸோ நட்ஸ் எல்லாம் போட்டு, இது வந்து டேட்ஸு, இதை நல்லா நம்ம எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சாதான் அழகாக உருண்டை மாதிரி பண்ணலாமா இல்லை எப்படி ஷேப் எப்படி பண்ணலான்னு கடைசியாக முடிவு பண்ணிக்கிறேன். ஸோ நட்ஸை வச்சு ஒரு ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து எல்லாமே வந்து உரிச்சிட்டு அரைச்சி வச்சுக்கணும். பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் சொல்லி கொடுத்தா, சரி அதை இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறு பார்த்திங்கன்னா லைட்டாக முளை கட்டியிருக்கு. எப்படியும் நாளைக்குள்ளே நல்லா முளை கட்டிடும். இதை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். அதுக்கடுத்து வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டேங்க. இதை அரைச்சி வச்சுக்கணும். இது வந்து உளுந்து இட்லி அரிசி தான். இன்றைக்கி வந்து மில்லட்ஸ்லாம் எதுவும் போடலை. அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சப்பாத்தியெல்லாம் உரித்து நல்லா வந்து ஃபோமெண்ட் பண்ணி நம்ம பார்ட்டிஷன் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கிரைண்டர் ரெடி, நம்மளோட கிச்சன் எய்டு மிக்சர் ரெடி, எல்லாமே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா திங்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வானிலையும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். இது நல்லா வந்து ஆடிட்டு இருக்க டைமில் மற்றதெல்லாம் பண்ணிடலாம். முதல் வந்து இட்லி அரிசி. இட்லி தோசை பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான். ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட மாட்டேன், ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும்ல, அதனால. ஸோ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை. இஞ்சி பூண்டு வந்து உரிச்சு தர்றதுக்கு நம்ம ஹெல்ப்பர்ஸ் கிட்ட போகலாம். இதை வந்து கொஞ்சம் உரிச்சிருங்க. தலைவன் விஜய் இது வீடியோ போயிட்டுருக்கு. இதை ஃபுல்லாக வந்து உரிச்சு தாங்கப்பா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஆட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கை வந்து எல்லாம் சீவி கொஞ்சம் காயட்டும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து இது சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே வாங்க, ஹையஸ்ட் ஸ்பீடு, அப்படியே ஸ்லோ பண்ணி எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இதை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு நடுவில் வந்து கொஞ்சம் ஒட்டுச்சு. அப்புறம் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த ஒரு நல்ல க்ளீனான துணியை வச்சு இதுலேயே இந்த பாத்திரத்துலேயே மூடிட்டோம்னா கொஞ்சம் ஃபர்மெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா உருண்டையாக பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு கார்னரில் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி உரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் உரித்து கொடுத்தாங்க. இது ஒன்று தான். ஓகே, இது தனித்தனியாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6 ஆக போகுது. அட்லீஸ்ட் 8 o'clock எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிடலாம். அப்போ தான் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகேங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் ஹாஃப் த வே போயிட்டுருக்கோம். அப்புறம் முடித்த பிறகு பார்க்கலாம். வந்து நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து செஞ்சு எடுத்துடலாம். இது வந்து சால்ட் வாட்டரில் போட்டு அப்படியே கொஞ்சம் காய விட்டது. நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 இது வந்து எடுத்துட்டேன். இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எப்படி இருந்தது அரண் சாப்பிட்டு? நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. அதெல்லாம் வறுத்து முடிக்க டைம் ஆகும் கண்டிப்பாக. அதுக்குள்ளே அந்த ஹெல்த்தி பைட் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ எல்லாம் எடுத்து டப்பாவில் போடணும், அவ்வளோதான். இப்போ டைம் வந்து 7:46 ஆகுதுங்க. 8 o'clock முடிச்சிட்டேன். என்னென்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து 2 வாரத்துக்கு வரும் நல்லாவே. அப்புறம் வந்து பூண்டு மட்டும் உரிச்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கிறிஸ்பினஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் ஒன்று சாப்பிட்டு காட்டுறேன்ப்பா. பாருங்க, சரியான இது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், நம்ம வந்து சீவிட்டு வந்து சால்ட் வாட்டரில் போட்டுருணுமா. ஏழு பாதி காலி பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய வந்திருக்கோம். பசங்க வந்து வறுக்கும் போது எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஜஸ்ட்டு சால்ட் மட்டும் தூவிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா நட்ஸ் டேட்ஸ் எல்லாம் போட்டு ஹெல்தி உருண்டை இது செஞ்சுருக்கேன். அப்புறம் வந்து மாவு வந்து எனக்கு புளிக்காதுங்க. இது எவ்வளோ நாள் ஆகுன்னு தெரியல புளிக்கிறதுக்கு. ஸோ மாவு அரைச்சி வச்சுருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஒரு நாள் நல்லா புளிக்குதுப்பா. ஒரு நாள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு இப்படி வைக்கிறோம்ல, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கூட சம்டைம் புளிக்காமல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பயிறு நாளைக்கு காலைல கண்டிப்பாக வந்து முளை கட்டிடும். இங்கே பாருங்க, நல்லாவே வந்துடுச்சு. கீழே வந்திருக்கான்னு பார்க்கணும். இந்த கீழே கொஞ்சம் வந்திருக்கு. இது வந்து நல்லா நீளமாக வரும். ஸோ நாளைக்கு ஆயிரும். அப்புறம் இதை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுருவேன். நான் சப்பாத்தி வந்து திரட்டியே அப்படியே பார்ட்டிஷன் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். உடம்புல வந்து தெம்பு இல்லை, எல்லா எனர்ஜியும் போயிருச்சு. ஸோ அதை மட்டும் டப்பாவில் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி தோசை சப்பாத்தி வந்து ஒரு ரேப் மாதிரி செஞ்சுட்டு அது உள்ளே வந்து எவ்ரிடே ஸ்கூலுக்கு வந்து ஒரு நான்வெஜ்ஜு கூட காய்கறி அதெல்லாம் வச்சு ஒரு ரேப் மாதிரி தான் கொடுத்துட்ருக்கு. அது ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லாமே செஞ்சுட்டாங்க. பேசாமல் கடை போட்டுடலாமாப்பா நியூசிலாண்டில். வேலை தேடுறதுக்கு ஒரு கடையை போட்டு உட்காந்தாலாவது நல்லா வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா 2 நாளுக்கு முன்னாடி ஆரன் வந்து என்னை கூப்பிட்டோம்மா இங்கே வாங்கம்மான்னு சொன்னான் வெளியில். என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா மேலே காட்டுறான். ஸ்டார்ஸை பார்த்து பாருங்கம்மா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னான். என்னடா ஸ்டார்ஸ் தானே, இதில் என்னடா ஆச்சரியமா இருக்குன்னா சிங்கப்பூரில் நாங்கள் இருந்தோம், அதான் அப்பார்ட்மெண்ட்ஸ் தானே, அந்தளவுக்கு வெளிலலாம் இருட்டில் வந்து ஸ்டார்ஸ் வந்து அங்கே ரொம்ப வெளிச்சமாக இருக்கும்லப்பா, அவ்வளோவா ஸ்டார்ஸை வந்து அவன் பார்க்கலையா. நியூசிலாண்டு வந்து எங்கே உள்ளறவே இருக்கும்ல, ஈவினிங்கில் குளிருதுன்னு வெளில போகிறது இல்லை. ஸோ அவன் அந்த ஸ்டார்ஸ் வந்து ஆச்சரியமாக பார்த்தா சரி வாங்க நம்மளும் போய் பார்ப்போம். இன்னைக்கு சில்லியாக இருக்கும், இருந்தாலும் நம்ம கன்க்ளூஷனுக்கு கண்டென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேப்பா. நல்லா வின்டர் ஸ்டார்ட் ஆக போதில் நல்லா குளிருதுங்க. அதான் போயிட்டு ஜோகிங் போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஒன்றும் தெரியலையேப்பா. தெரியுதா? இங்கிட்டு வாங்க. ரொம்ப சில்லியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி அன்றைக்கி ஆரன் காட்டின பிறகு தான் நானே வந்து பார்த்து ரசிக்கிற. வீடியோவில் ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன்ப்பா. ஸ்டார்ஸ் தானே, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அன்றைக்கி 10 o'clock வந்தோம் வெளில ஒரு பர்த்டேக்கு போயிட்டு. நிறைய இருந்தது, பயங்கரமாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சரிங்க, நாங்கள் ரொம்ப ஜூம் பண்ணுறோம், அந்தளவுக்கு தெரியல.
ஓகே, இந்த வீடியோ வெளில இருந்தே முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மூஞ்சி கண்டிப்பாக தெரியாது. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு வீட்டில் வந்து குக்கிங் வீடியோ மாதிரி தான். ரிலாக்ஸாக பார்க்குறதுக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். ஓகேங்க, டேக் கேர், பை பாய்.